உங்க அண்ணன் உன்னை அவசரமா வர சொன்னாரு. எவ்வளவு கொண்டு வந்திருக்க? 40,000 ரூபாய் இருக்குங்க. ஒவ்வொரு வாட்டியும் சொல்லி அமிச்சாதான் பணம் கொண்டு வந்து கொடுப்பியா? இனிமே இந்த மாதிரி நடக்காதுங்க. கணக்கு பார்த்து சொல்றேன். அது வரைக்கும் நீங்க இரு. சரிண்ணா. வேணும் 40,000 ரூபாய் இருக்கா? எண்ணி பார்த்துக்கோ. பாலா ஆட்டம் எப்படி போயிட்டு இருக்கு? நம்ம பசங்க ஜெயிச்சிருவாங்களா? ஜெயிச்சிருவாங்க. சங்கர் தானே இந்த அடிக்கிறான். அடிக்கிறான் பிச்சு உதறான்ல. போன மேட்ச்ல பெங்களூர் டீம் கிழிக்கிழின்னு கிழிச்சதான்ல. அடுத்த மேட்ச் யார் கூட விளையாடுறான்? ஜிம்கானா கிளப்போட தான். நீ ஒரு வேலை பண்ணு, அந்த ஜிம்கானா கிளப் மேல 1 லட்சம் ரூபாய் பந்தம் கட்டு. அப்புறம் அந்த பிளேயர் பேட்ஸ்மேன் சங்கருக்கு ஒரு லெட்டர் எழுது. அந்த லெட்டர்ல ஏண்டா ஒரு ஓவர்லயா 2 ஓவர்லயா? ஒரு ஓவர்ல அவுட் ஆகணும். அவனுக்கு ஒரு ஓவர்ல அவுட் ஆனன்னு லெட்டர் எழுது. தோக்குறதுக்கு 10,000 ரூபாய் கொடுத்துடலாம். சோப்ராஜ் என்ன நாம கொடுக்குற காசுக்கெல்லாம் அவன் மசிய மாட்டான். அவன் விளையாட்டுக்காக உயிரே கொடுப்பான். பேசாம நான் சொன்ன மாதிரி அவனுக்கு லெட்டர் எழுதுறா. அண்ணே விஸ்வா வந்திருக்கான். விஸ்வா மைக் டைசன் அண்ணன் கூப்பிட்டு தான் வருவியா? பாக்ஸிங் பண்ணலாமா? ரொம்ப நாள் ஆச்சு பாக்ஸிங் பண்ணி. வரியா ஒரு ரவுண்டு? கமான் கமான் அட்ரா அட்ரா. என்ன கமான் அட்ரா விஸ்வா. என்ன வயசாச்சுன்னு நினைக்கிறியா? கமான். என்னடா விஸ்வா? கமான் விஸ்வா அட்ரா. கமான் பஞ்ச் மே. அடே அடே பஞ்ச் மே. கை வைக்க போற அவன் நம்பாள்டா. உன் பாக்ஸிங் ஸ்டைல் நல்லா இருக்கு விஸ்வா. என் லைஃப்ல எவ்வளவு என்ன இப்படி குத்துனது இல்ல தெரியுமா? சோப்ராஜ் அவன் சின்ன பையன். இவனா சின்ன பையன்? நீ அடி வாங்கி பார், அப்ப தெரியும். ஸ்ட்ராங் மேன். என்ன வர சொன்னீங்க? ஒண்ணு இல்ல சோப்ராஜ் ஒண்ணு. நான் தான் ஒரு விஷயத்துக்கு வர சொன்னேன். வா விஸ்வா, நீ எனக்காக ஒரு சின்ன வேலை செய்யற. மந்தவழியில ஒரு கிரிக்கெட்டர் இருக்கான். அவன் பேர் சங்கர். அவங்ககிட்ட இந்த லெட்டர் கொடுத்து இந்த லெட்டர் இருக்கிற மாதிரி நடந்துக்க சொல்லு. முதல்ல மரியாதையா சொல்லிப்பாரு. முடியாது கிடையாது ஏதாவது பிரச்சனை பண்ணானா அப்புறம் ஊ ஸ்டைல்ல 2 குத்து குத்து. பாத்துப்பா, என்ன குத்துற மாதிரி அவன் குத்துறாத, கத்துருவான். இதுல என்ன எழுதிருக்கு? அத பத்தி உனக்கு என்ன? இத அவனுக்கு கொடுக்கணும் இல்ல, அதனால என்ன எழுதிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் தான். இதுல உன்னோட அண்ணன் ரகுவுக்கும் சங்கரோட அம்மாவுக்கும் கல்யாணம் எழுதி இருக்கு. உனக்கு இந்த வேலை செய்ய இஷ்டமா இல்லையா? இஷ்டம்தான். அப்ப சரி, அனாவசியமா ஏன் கேள்வி கேட்கற? வக்கீல் ஆனி. சோப்ராஜ் நந்து கணக்கு சரியில்லை. பணம் தெரியலண்ணே, நான் சொல்றது நம்புங்கண்ணே. அண்ணே வசூலான பணம் அவ்வளவுதானே, அவ்வளோத்தையும் அப்படியே கொண்டா கொடுத்தேண்ணே. அண்ணே என்ன ஒண்ணும் செய்யாதீங்கண்ணே. பணம் தர முடியாது, என்ன பண்ணுவேன்னு கேட்டான். பரதேசி நாயே, இந்த சோப்ராஜ் கிட்டே உன் கைவரிசை காட்டுறியா? சொல்லுண்ணே, என்ன மன்னிச்சிருங்கண்ணே. இந்த சோப்ராஜை ஏமாத்துறவன் எவனோ உயிரோடு இருக்க மாட்டான்னு தெரிஞ்சோம் என்ன ஏமாத்துறியா? இந்த ராஸ்களுக்கு பணம் வேணும்னு கேட்டிருந்தா கொடுத்துருக்க மாட்டேன். கேட்டவனுக்கு கேட்டதெல்லாம் கொடுக்கல. யாருக்கு என்ன குறை வச்சிருக்க? பாத்துட்டு நிக்கிறீங்களே, சொல்லுங்கடா. எல்லாரும் புள்ள மாதிரி தானே வச்சிருக்கேன். அப்படி இருந்தோம் என்ன ஏமாத்திட்டு அந்த மறுபடியும் அவன் இந்த ஏழை பார்த்தா கண்டம் துணிமா வெட்டி போட்டுடுங்க. சரியா எண்ணி பார்த்துக்கோ. இந்த கம்ப்யூட்டர் டப்பா தப்பெல்லாம் கரெக்டா காட்டி கொடுத்துருக்கு. மனுஷன் மாதிரி ஏமாத்துறது இல்ல. வேணா இன்னும் 4 டப்பா வாங்கி வச்சுக்கிறக்கு. விஸ்வா, உன்னோட மூளையும் என்னுடைய பலம் ஒன்னா சேர்ந்து இருக்குல்ல, மெட்ராஸ் சிட்டி கொஞ்ச நாள் பாக்கெட்ல வச்சிரு வேண்டாம். விஸ்வா, நீ வெறும் பாக்ஸிங்னு டைம் வேஸ்ட் பண்றதை விட கொஞ்சம் கம்ப்யூட்டர் கத்துக்கிட்டீங்கன்னா நாளைக்கு நல்ல வேலை கிடைக்கும். ரகு, அவனு டைம் வேஸ்ட் பண்ணல. பாக்ஸிங்ல ஒரு நாள் பெரிய ஆளா வருவான். நீ போய் நல்லா பிராக்டிஸ் பண்ணு விஸ்வா. முதல்ல நீ அந்த கிரிக்கெட் பிளேயர் சங்கரை பார்த்து வேலை முடிச்சிட்டு வா. உடனே போ. என்ன? நான் வரேன். திருப்பதியான மாலை வெங்கடேஷா, காதலுக்கு பச்சை காடி காட்டுலேஷா, மலையாறு போற கேப்டன். எப்படிப்பா போயிட்டு இருக்கோம் பிராக்டிஸ் எல்லாம்? யாரு? அம்பைரு வந்து பாரியா. யாரு? யாரு? மனிதன். என்னது? பிரிச்சு பார் மச்சி.
27 மலை வெங்கடேசா. யோ என்ன மிரட்டுறியா? இருமச்சி கூல் கூல். இந்த வேலை என்கிட்ட வச்சுக்காத, வெளில போயா. ஓகே, உங்ககிட்ட 7000 ரூபாய் இருக்கா? இது என்ன தெரியுமா? டைகர் பாம். பித்தம், தலைவலி, உள்காயம், வெளிக்காயம் எல்லாத்துக்கும் உதவும். ஓகே. ஓ சாரிப்பா, ஒத்துக்குப்பா. எப்ப சொல்லு, ஒத்துக்கிறியா? நீ பிள்ளை வழி வர மாட்டேன். இப்ப பார், கிரிக்கெட் எப்படி ஆடுறதுன்னு நான் சொல்லி தரேன். பார். நீ முதல்ல சரின்னு சொல்லிருக்கலாம். இப்போ உனக்கு இந்த டைகர் பாம் தேவைப்படும். இன்னும் நம்ம கணக்கு தீரல. ஏத்திடுவோம். தில் இருக்கா? நேருக்கு நேர் ஓடுவியா? விடு சார்லி, அதெல்லாம் அவரால முடியாது. சார்லி சாப்ளின், எங்க வரணும் சொல்லு. 9:30 மணிக்கு ராயபுரம் ரயில்வே ஸ்டேஷன். என்ன விஸ்வா இப்படி பண்ணிட்டான்? ஏன்பா அவன் சொன்னா இவன் வரலாமா? நல்ல ஏமாத்திட்டான்ப்பா. எவனையும் காணோம் பாத்தியா? நேருக்கு நேரால மோதல்னு சொன்னானுங்க. மோதல் ஏரியாவாது அதானே. காலையில 5 மணிக்கு வாயில சுருட்டும் கையில சொம்புமா உட்கார்ற ஏரியா பாது. இங்க இருந்து ஆந்திரா வரைக்கும் அதானே. அவன் சொன்னா எங்களை கூட்டு வந்தாரா? ஒரு பீர் வாங்கி தரேன்னு ஆசை காட்டினாப்பா. அப்படியா? சரி சரி. ஏய், என்ன இத்தனை ட்ரெயின் வருது? எல்லாம் குள்ளமா இருக்குது. அட மோட்டர் பைக்குப்பா. மச்சி, எத்தனை பைக் பாத்தியா? முன்னால பூரா டயரு, பின்னாடி பூரா பியரு. ஏய், போட்டிக்கு ரெடியா? நீ என்ன போட்டி வச்சாலோ நான் தயார். ஏய் விக்கி, போட்டி என்ன நம்மளுக்கு சொல்டா. ஹாய், நான் சொல்றதை கேட்டு போட்டிக்கு தயாரான்னு சொல்லு. அது தெரியுது பாரு, ஒரு பிரிட்ஜ். அந்த பிரிட்ஜுக்கு அந்த பக்கம் தான் லெவல் கிராசிங் இருக்கு. அங்கிருந்து சரியா 10:10க்கு ஒரு ஃபாஸ்ட் ட்ரெயின் இதே ட்ராக்ல தான் வரும். ஓகே, அந்த ட்ரெயினை அந்த டர்னிங்ல நீ பார்த்த உடனே தோனிக்கிறா பாரு, பியூட்டிஃபுல் கேர்ள். அவ கையில இருக்கிற கர்ச்சீஃபை டூப் அப்படின்னு கீழே பாடுவா. உடனே நீ ஃபாஸ்டா இதே ட்ராக்ல இந்த கொடி எடுத்துட்டு ஓடணும். நீ அந்த ட்ரெயின் பக்கத்துல போன உடனே எந்த பக்கம் தப்பிச்சு குதிப்பேன்னு எனக்கு தெரியாதுப்பா. இந்த கொடி அங்க குத்தணும். அதோ தெரியுதுப்பா, ஒரு சிகப்பு பிளாக். அதான் எங்க சார்லியோட ரெக்கார்ட். அப்படி நீ ஓடும்போது அந்த சிகப்பு கொடி முன்னாடி குதிச்சுட்டு எங்க சார்லி கிட்ட தோத்து போனதா அர்த்தம். அதுக்கப்புறம் எங்க சார்லி நீ எங்க பார்த்தாலும் அவன் முன்னாடி நீ சலா போடணும். ஓகே? உன் சார்லியோட ரெக்கார்ட் நான் முறியடிச்சிட்டேன்னா? I feel sorry for you man. எங்க சார்லி ரெக்கார்ட முறியடிச்சதா சரித்திரமே கிடையாது. அப்படி நீ ஜெயிச்சிட்டா my Charlie will run again. அடுத்த ட்ரெயின் வரும்போது அவன் ஓடுவான். எங்க சார்லி ஃபாஸ்டா ஓடும்போது பாண்டியன் எக்ஸ்பிரஸ் கூட அவனை பார்த்து சல்யூட் அடிக்கும் மேன். ஆமா.
ஐயோ என்னாச்சு? உனக்கு ஒண்ணும் ஆகலையா? எனக்கு ஒண்ணும் இல்லடா. இருக்கட்டும் இருக்கட்டும். ஐயோ போலீஸ் விஸ்வா! Go 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 go. சத்யா பிக் மீ. நீ என்ன பிக் அப் போ. பிக் அப் பண்ணு போ. வா வந்து உட்காரு. சீக்கிரம் வா. போலீஸ் வந்துட்டு இருக்கு. பதே சார் ஒரு ஃபிகரை பார்த்தனே நம்ம கழட்டிட்டு போற மாதிரி. இந்த மாதிரி ஃபிகர் கிடைச்சா நான் கூட இதாண்டா பண்ணுவேன். நீ பண்ணுவேடா? நீ என்ன கூட்டி போவியா? யார் அந்த ரெண்டு பேர்? வந்தனே ஒருத்தன் அந்த ஹோட்டல்கார பையன், இன்னொருத்தன் அந்த சோஷியல் ஒர்க்கர்ல விக்ரம். அவனுங்களை கொன்னுடு. இல்லனே நாங்க அடிச்சடியில இனிமேல் நம்ம வழி பக்கம் வரமாட்டானுங்க. வெறும் 1000 ரூபாய் மேட்டர் தானே. 1000 இல்ல 50,000 இருந்தாலும் விட்டுடுவேன். ஏன் ஆளுங்கன்னு தெரிஞ்சு கூட உங்க மேல கை வச்சுட்டானுங்க. அதுவும் பப்ளிக் பிளேஸ்ல. விட்டுட சொல்றியா? இன்னைக்கு அந்த ஹோட்டல்காரன் பண்ணான், நாளைக்கு அந்த டீ கடைக்காரன் பண்ணுவான், அப்புறம் அந்த பீடா விக்கிறவன் கூட தகராறு பண்ணுவான். இப்படியே போனா சோபராஜுக்கு மரியாதை என்ன ஆகுறது? இந்த சோபராஜ் யார் நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். I'll kill those bastards. சொல்லாம விட மாட்டேன். சோப்ராஜ் ப்ளீஸ், நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு. நம்ம இவ்வளவு நாள் எதுக்கு கஷ்டப்பட்டோம்? இங்க மொத்தமா ஒரு காலனி கட்டணுங்கிறதுக்காக தானே. அதுக்கான சந்தர்ப்பம் இப்ப வந்திருக்கு. என்ன சொல்ற? வா இந்த பார், மினிஸ்டர் கிட்ட நான் ஏற்கனவே பேசி முடிச்சிட்டேன். அவரு நம்ம கொடுக்கிற அமௌண்ட்டை வாங்கிட்டு இந்த கான்ட்ராக்ட நமக்கே கொடுக்கறேன்னு ஒத்துக்கிட்டாரு. லுக், இதான உன் கனவு. இந்த பில்டிங்கை நம்ம கட்டி முடிச்சிட்டோம்னா 10 வருஷம் நம்ம ரவுடிசம் பண்ணி சம்பாதிக்க வேண்டிய பணம் ஒரே நேரத்துல வந்துரும். இந்த நேரத்துல நீ போய் கொலை கிளைன்னு ஏதாவது போலீஸ் ரெக்கார்ட் ஆயிடுச்சுன்னா நிச்சயம் அந்த மினிஸ்டர் நமக்கு அந்த கான்ட்ராக்ட் கொடுக்க மாட்டான். அப்புறம் நீ பெரிய பில்டர் ஆகணுங்கிற கனவெல்லாம் வெறும் கனவாவே போயிடும். இனி ஜெயில் வாசம் வேண்டாம் சோப்ராஜ், நான் சொல்றதை கேளு ப்ளீஸ். அப்போ அவங்களை அப்படியே விட்டுற சொல்றியா? இப்போதைக்கு விட்டு, அதான் புத்திசாலித்தனம். ஓகே, ஆனா ஒண்ணு, இப்ப ஒரு தீக்குச்சி பத்திக்கிச்சு, அதை அப்படியே விட்டா அது நம்மளே அழிச்சிடும். ஏன்பா ஒண்ணு மாதிரி எனக்கு பேச தெரியாது, ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது, நீ ராங் ரூட்ல போயிட்டு இருக்க. இது உனக்கு தேவையில்லாத மேட்டர். என்ன பொறுத்த வரைக்கும் நான் சரியான வழியில தான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்க. ஏய், உனக்காக அந்த சோபரா அவன் தொழில் மாத்திக்க தெரிஞ்சது. முதல்ல உயிரை பத்தி எனக்கு கவலை இல்ல விஸ்வா. நம்ம பயத்தை தான் பலமா எடுத்துக்கிட்டான். இதை தட்டி கேட்க யாருல இருந்தாலும் 4 நாள் வாழ்ந்துட்டு இருக்கு. ஹலோ, யாருக்காக போராடுற? இந்த ஏரியா பசங்களுக்கா? ஒரு கல் விழுந்ததுக்கே துண்டை காணோம் துணியை காணோம் ஓடி போயிட்டாங்க.
நாளைக்கு சோபராஜால உனக்கு ஏதாவது ஆபத்து வந்ததுன்னு வச்சுக்க எவனும் வர மாட்டான் சொல்லிட்டேன். என்ன காப்பாத்திக்கிறது எனக்கு முக்கியம் இல்ல, அநியாயத்தை அழிக்கணும், அக்கிரம தொலைக்கணும், அதான் எனக்கு முக்கியம். நீ எப்படின்னு எனக்கு தெரியாது. நானா எந்த சண்டைக்கு போறதில்ல, வந்த சண்டையை விடுறதில்ல. நல்லா இருக்கு, ஆனா ஒன்ன மாதிரி என்னால இருக்க முடியாது விஸ்வா. பிறந்த இருந்த போனங்கிறது வாழ்க்கை இல்ல. கண்ணாடியை பார்க்கும்போது நம்ம மூஞ்சியை பார்த்து நம்மளே வெக்கப்படுற மாதிரி இருக்க கூடாது. இதான் உங்ககிட்ட ஒரு பெரிய பிரச்சனை. ஏதாவது ஒரு தத்துவத்தை சொல்லிடுவேன், 2 நாள் வரைக்கும் என் மண்டையில நோய் நோய் நினைச்சுக்கிட்டே இருக்கும். நீ ரொம்ப நல்லவன், உன் நல்லதுக்காக தான் மறுபடியும் சொல்றேன். எதுக்கு இந்த ஒம்புல மாட்டிக்கிறேன்? அந்த சோப்ராஜ் ரொம்ப மோசமானவன். உனக்கு ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நீ எங்க அப்பா மாதிரியே பேசுறியா? விஸ்வா, என்னன்னு வணக்கம். ஏரியாக்காரனுங்க மீட்டிங்ல என்ன பேசிட்டாங்கன்னு வந்து சொல்ல சொன்னேன்ல, ஏன் என்ன வந்து பார்க்கல? சொல்ற மாதிரி ஒண்ணும் நடக்கல. என்ன ஒண்ணும் நடக்கல? இது என்ன என்ன? சோப்ராஜுக்கு கோர்ட் அமைச்ச சமன். அவன் இந்த ஏரியால இருக்கிற எல்லாத்தையும் மிரட்டுறதா இதுல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. கம்ப்ளைண்ட்ல யார் தெரியுமா கையெழுத்து போட்டிருக்கா? இந்த ஹோட்டல்காரன் தம்பி அவினாஷ். அவன் சின்ன பையன், அவன் என்ன பண்ண முடியும்? பாரு, எப்படியோ இந்த வாட்டி சமாளிச்சிட்டோம். என்ன சமாளிச்சாச்சு? விஸ்வா, உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி வை, அவன் அனாவசியமான விஷயத்துல தலையிடுறான், அது அவனுக்கு நல்லது இல்ல. யார் அந்த விக்ரமா? அவன் ஏதோ இந்த சோசியல் சர்வீஸ் அது இதுன்னு சொல்லி சுத்திட்டு இருக்கான். அவன் ரொம்ப நல்லவன். உனக்கு எல்லாருமே ரொம்ப நல்லவங்க தான். நீ ஒண்ணு பண்ணு, அந்த விக்ரமை என்கிட்ட கூட்டிட்டு வா, நான் பேசிக்கிறேன். நானும் நிறைய தடவை சொல்லி பார்த்தேன், மத்தவங்க விஷயத்துல ஏன்டா தலையிடுறேன்னு. ஆனா அவன் பேச்ச கேட்க மாட்டேங்கிறான். நீங்க ஒருத்தர் சொல்லி பாருங்க, அவன் கேட்டாலும் கேட்பான். என்கிட்ட கூட்டிட்டு வா, நான் பேசி தீர்த்துக்கிறேன். சரி, அவன் கூட்டு வந்துருவான். சோப்ராஜ், போலாம். விக்ரம், விக்ரம், விக்ரம். யாரு? நான் தான். என்ன விஸ்வா? இல்ல, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். இப்பவா? இல்ல, முக்கியமான விஷயம் பா. அந்த ரயில்வே பீச் கிட்ட கொஞ்சம் வந்துடுறியா? சரி, நீ முன்னாடி போ, நான் வந்துடுறேன். சரி. விஸ்வா, அடிக்கிறாங்க. சமாதானமா பேசுறேன்னு சொல்லிட்டு என்ன இது? சமாதானமா பேசுறேன்னு சொல்லிட்டு அவனை கொல்லிட்டியா? உன் தம்பி கிட்ட சொல்லி வை, உன்னை கொண்டு. சரி, நீ போ. நீ ஏன்டா அவங்கிட்ட போய் தகராறு பண்ணிட்டு? அறிவு இருக்கா உனக்கு? சோப்ராஜ் உன்னையும் கொண்டுடுவான்டா. அவங்கிட்ட போய் சாரி சொல்லி தொலை. விஸ்வா, 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 ஏய் விஸ்வா, விஸ்வா, கூப்பிடுறேன்ல, என்ன நீ பாட்டு போயிட்டே இருக்க? என்ன நான் உன்னை அடிச்சுட்டேன், கோவமா இருக்கியா? நீ சோப்ராஜ் அடிக்க போயிட்டிய. அவன் விக்ரம் சோப்ராஜ் பிசினஸ்ல ஏதோ தலையிட்டான்னு சொல்லி அவனை ஏதோ பண்ணிட்டு போறான். அதுக்கு நீ அவங்க கூட போய் தகராறு பண்ணிட்டு. விஸ்வா, நமக்கு அதெல்லாம் வேண்டாம். நீ அதே நினைச்சு டென்ஷன் ஆகாம பேச வீட்டுல போய் படுத்துங்க.
இந்த எனக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வீட்டுல இரு, நான் வரேன். என்ன விஸ்வா? நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். மறுபடியும் தப்பு தானே பண்ணிட்டு வந்திருக்கியா? விக்ரம் சாவு ஆக்சிடென்ட் இல்ல, மர்டர். அவன் சாகும்போது நான் பக்கத்துல தான் இருந்தேன். நான் தான் அவனை வீட்டுல இருந்து வெளியே கூட்டு வந்தேன். ஏதோ பேசி அனுப்பிச்சுடுவாங்க தான் நினைச்சேன். ஆனா கொண்டுருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. யார் அவங்க? உள்ளவா. இந்தா ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுது. யாரு என்ன விஷயங்கிறது கோர்ட்ல வந்து சொல்லு. எதுக்கு மேடம் இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம்? அவன் சத்தத்துக்கு நான் தான் காரணம் சொன்னேன்ல. அந்த கொலைகாரங்களை சப்போர்ட் பண்றியா? யார காப்பாத்தணும்னு நினைக்கிற? யாருக்கு பயந்துட்டு இப்படி மறைக்கிற? மனசாட்சி பயப்படுறல? சொல்ல வேண்டியதானே? யாரோ செஞ்ச தப்புக்கு தூக்குல தொங்க நீ தயாரா இருக்க. உன் நண்பன் சாவுக்கு நியாயம் கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு நீ தயாரா இல்ல. யார் கொண்டது? யார் கொண்டாங்க? கம் ஆன் டெல் மீ. உனக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம்? அண்ணன் விக்ரமனை கொண்ட கூட்டத்துல அண்ணனும் ஒருத்தர். ஆனா என் அண்ணன் ரொம்ப நல்லவருங்க. அவரை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. இதுக்கெல்லாம் காரணம் நான் தான். எனக்கு எந்த தண்டனை வேணாலும் வாங்கி கொடுங்க. அதனால ஸ்டேஷன் கூட போகாம நேரா இங்க வந்திருக்கேன். இந்த பார் விஸ்வா, பாசத்துக்காக நியாயத்தை சாவடிக்க கூடாது. இது நான் விக்ரமுக்காக கேட்கல. சோப்ராஜோட அநியாயத்துக்கு ஒரு முடிவு கட்டணுங்கிறதுக்காக கேட்கிறேன். நீ சொல்ல போற இந்த ஒரு உண்மைனால இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரு விடிவு கிடைக்குமே. நான் என் அண்ணனை மட்டும் காட்டி கொடுக்க மாட்டேன். அடுத்தவங்க வயித்துல அடிச்சு பணம் பறிக்கிற கூட்டத்துல ஒருத்தன் தாண்டா உங்க அண்ணன். உன் அண்ணன் ஒரு தேர்ட் ரேட் பொறுக்கி, சாதாரண ஆளில ஒரு கொலைக்காரன். ஒரு மிருகத்து மேல வச்ச பாசம் உன்னைய மிருகமாக்கிடுச்சுல. உன் அண்ணன் ஒரு பொறுக்கி ரவுடின்னு சொன்னதுக்கே உனக்கு இவ்வளவு கோவம் வருதே. அந்த விக்ரம் ஒரு நல்லவன், அப்பாவே. உன் கண்ணு முன்னாடி அவனை கொலை பண்ணிருக்காங்க. உனக்கு இருக்கிற அதே பாசம் தான் உங்க அப்பா அம்மாவுக்கு இருக்கும். உன் அண்ணனை பத்தி சொன்னதுக்கே உனக்கு இவ்வளவு வேகம் வருதே. அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எவ்வளவு துடிப்பாங்க. ஒரு ரவுடியா இருந்த உனக்கு மனசாட்சி இருக்கும்னு நினைச்சேன். விஸ்வா, நீ பாசத்துக்காக அண்ணனை இழந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் பாசத்தையே இழந்துட்டு நிக்கிறேன். என்னோட ஒரே தங்கச்சி மீனா போன வருஷம் மிஸ் மெட்ராஸ் காம்படிஷன்ல கலந்துக்கிட்டா, ஜெயிச்சுட்டா. அழகு அவளுக்கு அவார்டும் கொடுத்துச்சு, ஆபத்தையும் கொடுத்துச்சு. Congratulations, madam. Thank you. இது என் பாஸ் சோப்ராஜ். Congratulations, you have done a good job. Thank you. அக்கா, இவங்கெல்லாம் யாரு? இப்ப நீ மிஸ் மெட்ராஸ் ஆயிருக்க. நாளைக்கு மிஸ் இந்தியா ஆகலாம், மிஸ் வேர்ல்ட் ஆகலாம். நீ மிஸ் யூனிவர்ஸ் ஆகணும்னு ஆசைப்படுறோமா? இதுல ஒரு கையெழுத்து போடு. இதுக்கு கையெழுத்து போடணும்? உங்க அக்கா கிட்ட எல்லா விவரமும் சொல்லியாச்சு. இதுல ஒரு கையெழுத்து போடு. என்ன கையெல்லாம்? இது பாருமா, சோப்பு விளம்பரத்துல இருந்து குண்டூசி விளம்பரம் வரைக்கும் பேப்பர், டிவின்னு ஒவ்வொருத்தனும் உன்னுடைய அழகான முகத்தை காட்டணும்னு தனித்தனியா வந்து தொல்லை பண்ணுவானுங்க. அதெல்லாம் தேவையில்லைன்னு என்னுடைய பாஸ் சோப்ராஜ் உங்ககிட்ட ஒட்டு மொத்தமா ஒரு கையெழுத்து வாங்கலாம்னு நினைக்கிறாரு. ஜஸ்ட் அ கான்ட்ராக்ட். முதல்ல இங்க இருந்து எல்லாரும் வெளிய போங்க. நீ வேண்டான்னு சொன்னாலும் எவனோ ஒருத்த வந்து அக்ரிமெண்ட் போடத்தான் போறான். அதுக்கு பேசாம அவருக்கு போட்டுரு. இங்க பாருங்க, நான் ஹாபிக்காக தான் அழகி போட்டியில கலந்துக்கிட்டேன். பணத்துக்காக எந்த விளம்பரத்துல என்ன போஸ்ட் கொடுக்க நான் தயாரே இல்ல. இது பாரு, இப்ப நீ மட்டும் இதுல கையெழுத்து போடலன்னா உன்னையும் உங்க அக்காவையும் சோப்ராஜ் இதுல ஒரு கையெழுத்து போடு. என்ன மிரட்டுறீங்களா? உங்க ரவுடித்தனத்தை வேற எங்க வச்சுக்கோங்க. நான் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். உங்க எல்லாரையும் போலீஸ்ல புடிச்சு கொடுத்து கம்பி என்ன வச்சிருவேன். என்ன ரகு விட்டு போய் கெஞ்சிக்கிட்டு இருக்க? ஏய், நான் நினைச்சது கிடைக்கலன்னா அழிச்சிடுவேன். சோப்ராஜ் ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையாரு. நான் கையெழுத்து வாங்கி கொடுக்குறேன்னு சொல்றேன்ல. கிழிச்ச என்னமா பெருசா போலீஸ்க்கு போறேன்னு பிலிம் காமிச்சிட்டு இருக்கான். ஏய், இந்த ஏரியால சோப்ராஜுக்கு கை கட்டி கப்பம் கட்டுறவன் தான் இருக்கணும். என்ன கை நீட்டி பேசுறவனோட தலை இருக்காது. அவன் உன்னை கையெழுத்து போடுன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கான்.
நீ போன மாட்டேன்னு அனுப்பிச்சிட்டு இருக்கியா? இந்த அழகு மூஞ்சி வச்சுட்டு தானே இவ்வளவு திமிரா பேசிக்கிட்டு இருக்க. ஐய், அதை நான் இல்லாம பண்ணிட்டா? வா, ஓ அழகான மூஞ்சிய கடைசியா கண்ணாடியில பாத்துக்க. நீயும் பாத்துக்க. எனக்கு போடாத கையெழுத்த வேற எவனுக்கும் போடக்கூடாது. ஊத்துக்கிட்ட ஆச்சரிய முகத்துல. சோப்ராஜ், சோப்ராஜ், எங்களுக்கு இருக்கமா இந்த வம்பு? சோப்ராஜ் எழுத்தா எங்க பொண்ணுங்களுக்கும் இதே நிலைமைதான். பண்ணுங்களே. என் தங்கச்சியை காப்பாத்தணும்னு எவ்வளவு பேர்கிட்ட கெஞ்சனே தெரியுமா? கதவு திறந்து தலை காட்டினா கழுத்து போயினோட ஒரு பயம் வரல. ஒரே ஒருத்தன் சாட்சி சொல்லிருந்தா சோபராஜ்ங்கிறவன் எனக்கு உயிரோடு இருந்திருக்க மாட்டா. விக்ரம் மாதிரி அப்பாவிங்க செத்திருக்க மாட்டாங்க. இது பார், இதுக்கப்புறம் உன் அண்ணன் மேல வச்சிருக்கிற பாசம் தான் முக்கியம்டா. செத்து போனானே உன் நண்பன், அவன் தங்கச்சிக்கிட்ட போய் தைரியமா சொல்லு. உன் அண்ணன் சாவுக்கு நான் தான் காரணம். தண்டனை கொடுக்கறதா இருந்தா எனக்கு உடனே போய் சொல்லு. போ. விஸ்வா, நாளைக்கு உனக்கு பாக்ஸிங் காம்படிஷன்ல பிராக்டிஸ் பண்ணலையா? இல்ல, மனசு சரியில்லை. ஏ? நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? உங்க அண்ணனை பத்தி. அவன் சோப்ராஜ் தொழிலே அதுதானே. விஸ்வா என் தம்பி, அவன் தான் ஜெயிக்கணும்னு என்னால சொல்ல முடியாது. நீ தோத்ததுனால இன்னைக்கு அவனுக்கு எவ்வளவு பணம் கிடைச்சது தெரியுமா? நமக்கு என்ன கிடைச்சிச்சு? 50,000 ரூபாய் கொடுத்தான். போதாதா? சரி, அதை விடு. இன்னையில இருந்து நீ சோப்ராஜுக்கு ரொம்ப வேண்டியவன் ஆயிட்ட. அவன் சொந்த ஆள் மாதிரி. என்ன மாதிரி? அடியாளவா? ஆமா, அடியாள் தான். அப்படியே வச்சுக்கோ. நீ யாரு? சும்மா கைய கால ஆட்டிட்டு பாக்ஸிங் பண்ணா பெரிய சாம்பியன் ஆயிடுவியா? நிஜ வாழ்க்கையில நீ சாம்பியன் இல்ல, அவன் சோப்ராஜ். உனக்கு தெரியாது, நீ சின்ன பையன். நம்ம எல்லாம் வாழ்க்கையில சோத்து போடுவோம். சோப்ராஜ் ஒருத்த மட்டும் இல்லைன்னா ஒருவேளை சாப்பாடு கூட கிடையாது நமக்கு, தெரிஞ்சுக்கோ.
உன்னோட இந்த பாக்ஸிங் எல்லாம் நமக்கு சோறு போடாது. என்ன நீ இப்படி பேசுற? நீ நல்லா படிச்சிருக்க. உனக்கு இருக்கிற மூளைக்கு யாருக்கு வேணும் இந்த மூளை? பெரிய மூளை 30 ரூபா கொடுத்தா கசாப் கடையில கிடைக்கும். நீ யாரை நினைச்சு இப்படி பேசிட்டு இருக்க? உங்ககிட்ட என்ன இருக்கு? 4 வெட்டி பசங்களோட சேர்ந்து சும்மா பொழுது போக்கிட்டு இருக்க. சோப்ராஜை பத்தி பேசுறதுக்கு உங்ககிட்ட என்ன தகுதி இருக்கு? எங்கிட்ட என்ன இருக்கு? இங்க பணம் வேணும்டா, பணம். அது சோப்ராஜ் கிட்ட இருக்கு. அது எந்த வழியில வந்தாலும் சரி. மனிதர்னா வீரமாய் போராடுவோம், தீயாய் பார்த்து தீமையை பொசுக்குவோம். நம் அப்பா சொன்னது இன்னும் உங்க அப்பா சொல்லி கொடுத்ததே நினைச்சிட்டு இருக்கியா? இப்படி சொல்லி கொடுத்தவன் தான் 4 நல்ல பேரை காட்டி கொடுத்து தூக்கு மேடைக்கு அமிச்சிட்டு தேச துரோகின் பேரோட போய் சேர்ந்துட்டான். அந்த ஆளுக்கு தான் நம்ம பிறந்தோடு நினைச்சு பார்க்கறதுக்கு நான் வைக்கப்படுறேன். அதை விட சோப்ராஜுக்கு அடியாளா இருக்கிறத நினைச்சு பார்த்து ரொம்ப பெருமைப்படுறேன். காட்டி கொடுக்கிறவனை விட தட்டி கொடுக்கிறவன் எவ்வளவோ மேல். அதை தெரிஞ்சுக்கோ. நம்மளை பெற்ற அப்பா ஒரு கோழை. அந்த ஆள் சொல்லி கொடுத்ததையே வேலை வாக்க நினைச்சு வாழ்க்கையை கெடுத்துக்காத. பேசாம நாளைக்கு சோப்ராஜை வந்து பாரு. உங்க அப்பாவை தேடி ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் வீடு கூட்டிட்டு போ. யார் அது? அது அவர்தான். நீங்க எங்க இருந்து வரீங்க? மதுரையில இருந்து. உங்க அப்பா உங்களுக்கு முதல்லயே தெரியுமா? தெரியும். உங்க பேர் என்ன? பாரதி. ஓ பாரதி எங்களா? உங்களுக்கு ஏற்கனவே எனக்கு தெரியுமே. எங்க அப்பா உங்களை பத்தி சொல்லியிருக்காரு. நீங்க வெள்ளைக்காரங்க வீட்டுல சண்டை போட்டீங்கல்ல. அப்பா உங்க ஃப்ரெண்டு பாரதி எங்களை வந்திருக்காரு. இத்தனை வருஷமா உன்னை தாண்டா தேடிக்கிட்டு இருந்தேன். சத்தியமூர்த்தி, இன்னுமாடா அந்த பேர்ல வாழ்ந்துகிட்டு இருக்க? ஏண்டா உன்னை அந்த பேரை சொல்லி கூப்பிடும்போது உனக்கு வெக்கமா இல்ல? உன் வீட்டுல இந்த கொடியா? நீ சுதந்திரத்தை கொண்டாடுறியா? இந்த கொடியை பார்க்கும்போது மனசாட்சி குத்தல? இந்த கொடிக்காக நான் சிந்தின ரத்தம் உங்க கணக்கு தெரியல? குமரன், இம்ரான், ஜான், பொண்ணு ஜெயந்தி எல்லாருமே சுதந்திரத்துக்கு போனா பாவம். அந்த பொண்ணு ஜெயந்தி அவளுக்கு கல்யாணம் ஆகி தனக்கு பிறக்க போற குழந்தை சுதந்திர காத்தத்தை சுவாசிக்கன்னு சொன்னாலே அந்த சத்தம் காதல கேட்கல. ஒண்ணுட்டியடா, ஒன்னாவே படுத்து ஒரே தட்டுல சாப்பிட்டமே அதெல்லாம் மறந்துட்டியடா. உன் சுயநலத்துக்காக நீ ஒருத்த வாழ்றதுக்காக எல்லாரும் உசிரையும் குடிச்சிட்டியடா தேச துரோகி. வெள்ளைக்காரன் என் கையை வெட்டும் போது கூட எனக்கு வலிக்கடா. ஆனா உன் கூட இருந்தவனே உன்னை காட்டி கொடுத்தான்னு சொன்னானே, அந்த வலி இன்னும் என் நெஞ்ச விட்டு போலடா. தேசிய கொடியை தூக்குற வேகத்திலே தேகம் வேக்கும்டா. அந்த கொடியை உன் வீட்டுல குத்தி வச்சிருக்கடா மானங்கட்ட நாயே. பிறந்த மண்ணை காட்டி கொடுக்கிறதும் பெத்த தாயை கூட்டி கொடுக்கிறதும் ஒண்ணுதான்டா. 2 அடி போலீஸ்காரை அடிச்சதுனால எங்களை எல்லாம் காட்டி கொடுத்துட்டாடா பேரு பேரு. உன் கோரத்தனத்தால நீ ஒருத்த வாழ்றதுக்காக 5 பேர் உயிரை வெள்ளக்கார தோட்டாவுக்கு பலியாக்கிட்டேடா. நீ எல்லாம் ஒரு சுதந்திர போராட்ட தியாகி, 10 பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க வாத்தியாரு. இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு நீ எல்லாம் உன்ன மாதிரி உன் பிள்ளைகளை வளர்த்துறாத. நாளைக்கு நல்லவங்க யாரும் செத்து போயிடக்கூடாது. என்னாச்சுப்பா? ஏன் அழுவுறீங்க? ஒண்ணு இல்லப்பா. உனக்கு பாயசம் ரொம்ப பிடிக்கும் இல்ல? போய் சக்கரம் வாங்கிட்டு வா. போய் வாங்கிட்டு
நம்ம கட்ட போற காலனியோட ஃப்ரண்ட் எலிவேஷன் இது. இதுக்கு மேல எல்லாமே சூப்பர் மார்க்கெட்ஸ். அண்ணே, உங்களை பாக்குறதுக்கு அந்த வக்கீல் பத்மினி வந்திருக்கு. அவ எதுக்கு இங்க வந்திருக்கா? மிஸ்டர் சோப்ராஜ், இது கொண்டு போய் கொடுங்க. என்னன்னு பாரு. கோர்ட் சம்மன்ஸ். நாளைக்கு காலையில 11 மணிக்கு நீ கோர்ட்ல ஆஜராகணும். உன்னை விசாரிக்க போறாங்க. யாருகிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுமா உனக்கு? ஒரு நிமிஷம், கொஞ்சம் பொறுமையா. எதுக்காக இந்த சமன்? முக்கியமா 2 விஷயத்துக்கு. ஜனங்களை மிரட்டி மாமூல் வசூல் பண்ணது, 2வது நீ செஞ்ச கொலைக்கு. கொலையா? எஸ், விக்ரம கொலை செஞ்சீங்கல, அதுக்கு. என்ன சொன்ன? விக்ரம நான் கொலை செஞ்சேனா? யார் சொன்னா? யார் சொன்னா நான் கொலை செஞ்சேன்னு? அரசாங்கம் சொல்லுது. நீ ஒரு கொலைக்காரன் அரசாங்கம் உன் மேல குற்றம் சாட்டியிருக்க. இதுவரைக்கும் யாருமே உனக்கு எதிராக சாட்சி சொல்லாதனால இந்த ஏரியால ஆட்சி நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்ப என்கிட்ட ஒரு ஐ விட்னஸ் இருக்கு. யாரது? சொல்லு, யாரது? நாளைக்கு காலையில 11 மணிக்கு கோர்ட்ல பார்க்கலாம். என்ன இது? என்ன ரகு இதெல்லாம்? நீ கவலைப்படாத, அந்த டென்ஷனை விட்டுரு, நான் பாத்துக்கிறேன். யார் அந்த ஐ விட்னஸ்? எனக்கு தெரிஞ்ச வக்கீல், சோப்ராஜுக்கு எதிராக எவன்டி சாட்சி சொல்ல போறது? சொல்ல. என்னடி நாங்க பாட்டு பேசினுக்கிறோம், உட்கார்ந்து ஆட்டுனுக்கிறியா? ஏய், அவளை போய் புடிச்சு இழுத்துட்டு வாங்கடா. ஏய் விஸ்வா, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வக்கீலுக்கு படிச்சிட்டு இருக்க. ஏய், அந்த லாயர் பொம்பளை கொடுக்குற தைரியத்துல இப்படி எல்லாம் பண்றீங்க நீ? மரியாதையா இங்க இருந்து போயிடு, இல்லனா சோப்ராஜன் உன்னை சும்மா விட மாட்டார். நீங்க மரியாதை இங்க இருந்து போலன்னா நான் உங்களை சும்மா விட மாட்டேன். எப்படி வசதி? இதுக்கு மேல நான் பேச மாட்டேன்டா, இதான்டா பேசும். சோபராஜ் கிட்ட போய் சொல்லு, இது வெறும் ஆரம்பம் தான். முடிவு நாளைக்கு கோர்ட்ல தெரிய போகுது. சாட்சி சொல்ல போறது நான் தான். அது மட்டும் இல்ல, நான் சோபராஜுக்கு சமாதி கட்ட போறேன்டான்னு என்ன மிரட்டி சொன்னா, நாளைக்கு கோர்ட்ல உங்களுக்கு எதிரா சாட்சி சொல்ல போறானா? இப்ப புரிஞ்சுதா? விக்ரம நான் தான் கொலை செஞ்சேன்னு உன் தம்பி கோர்ட்டுக்கு போய் எனக்கு எதிராக சாட்சி சொல்ல போறானா? ஏன் ஊப்ப தின்னுட்டு எனக்கே துரோகம் பண்றானா? அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்ந்து என்ன அடியோட ஒழிச்சு கட்டலான்னு பாக்குறீங்களா? இல்ல சோப்ராஜ், என் தம்பி அப்படி பண்ண மாட்டான். அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். எனக்கு எதிராக போக மாட்டான். அப்ப இவன் போய் சொல்றானா? உனக்கு எதிராக கோர்ட்ல சாட்சி சொல்ல மாட்டான், அது மட்டும் நிச்சயம். அவனே சொல்லி அமைச்சிருக்கான், அப்புறம் என்ன சொல்ல மாட்டான்? அன்னைக்கே பார்த்தல பிரிட்ஜ்ல என்னைய அடிக்க வந்தவன் தானே உன் தம்பி. டேய் தாமு, நம்ம ஆளுங்களை கூட்டிட்டு போய் அவனை வெட்டி போடுங்கடா. டேய் நில்லுங்கடா. டேய் நில்லு. ஏய், என் தம்பியை இந்த பசங்க யாரும் போய் பார்க்க கூடாது சொல்லிட்டேன். சோப்ராஜ், உனக்கு என் மேல நம்பிக்கை இருந்தா சொல்லு, நான் போய் அவங்ககிட்ட பேசுறேன். நான் சொன்னதை மீறி அவன் எதுவும் பண்ண மாட்டான். சோப்ராஜ், விஸ்வாவை யாரும் தூண்டி விட்டுருக்காங்க. சரி, பேசி பாரு. ஆனா ஒண்ணு மறந்துடாத, நாளைக்கு உன் தம்பி கோர்ட்டுக்கு போய் எனக்கு எதிராக சாட்சி சொன்னான்னா அப்புறம் அந்த கான்ட்ராக்ட் என் கையை விட்டு போயிடும். அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா உன் தம்பி இந்த உலகத்தை விட்டே போயிடுவான்.
அண்ணே ஐயோ நோ அண்ணே 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 No! 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 அவனை நான் சும்மா விட மாட்டேன். வேணாம் விஸ்வா, நீங்க போக வேணாம். அவங்க உன்னை கொன்னுடுவாங்க. அவன் உயிர் போனதுக்கு அப்புறம் தான் என் உயிர் விஸ்வா, நான் சொல்றதுக்கு விஸ்வா சொல்றது கேளு விஸ்வா. சோப்ராஜ் கொல்லு, உன் வெறியை தீர்த்துக்க. ஒரு கெட்டவனை கொண்டுட்டேங்கிறதுக்காக அரசாங்கம் உனக்கு அவார்ட் கொடுக்காது. உனக்கு ஆயுள் தண்டனையும் தூக்கு தண்டனை தான் கொடுக்கும். முதல்ல அதை புரிஞ்சுக்க. இத பாரு, நாளைக்கு அவனுக்கு எதிராக கோர்ட்ல போய் சாட்சி சொல்லி உன் பழைய தீர்த்துக்க. நான் சொல்றது கேளு, விக்ரமோட சாவு வீண் ஆயிடக்கூடாது. உன் அண்ணனோட சாவு தற்கொலை ஆயிடக்கூடாது. சோப்ராஜ் ஒரு குற்றவாளின்னு நிரூபிக்கணும். அது உன்னாலதான் முடியும் விஸ்வா. பிளீஸ், நான் சொல்றது கேளு விஸ்வா, பிளீஸ். நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற ஒன்றும் இல்லை. மிஸ்டர் விஸ்வா, கடந்த 15ஆம் தேதி ராத்திரி என்ன நடந்துச்சுன்னு கோர்ட்டுக்கு விவரமா சொல்லுங்க. எங்க ஏரியால எல்லாரையும் மிரட்டி மாமூல் வாங்குற ஒரு ரவுடிதா இந்த சோப்ராஜ். இவனு குழந்தையா எங்க அண்ணன் இருந்தாரு. இந்த சோப்ராஜ் எங்க ஏரியா ஜனங்களை மிரட்டி காலி பண்ண வச்சு அந்த இடத்துல ஒரு பெரிய பில்டிங் கட்டுறதுக்கு பிளான் பண்ணா. இதுக்கு என்னுடைய ஃப்ரெண்ட் விக்ரம் எதிர்ப்பு தெரிவிச்சான். அது இந்த ஆளுக்கு பிடிக்கல. அன்னைக்கு ராத்திரி சோப்ராஜ் என் வீட்டுக்கு வந்தா. கூடவே எங்க அண்ணனும் இருந்தாரு. விக்ரம் இந்த ஏரியால ஏதோ தகராறு பண்ணிட்டு இருக்கான், கூட்டு ஏதாவது சமாதானம் பேசி அனுப்பிச்சிடல அப்படின்னு சொன்னாரு. நான் அதை நம்பி என் ஃப்ரெண்ட் விக்ரமனை இவன் கூட்டு வர சொன்ன இடத்துக்கு கூட்டு போனேன். உண்மையில இவங்க சமாதானம் பண்ணுவாங்க நினைச்சுதான் விக்ரம நான் கூட்டு போனேன். ஆனா அந்த சோப்ராஜ் தகராறு பண்ணிட்டான். அந்த கொலையை நான் கண்ணால பார்த்தேன். இவனுக்கு எதிரா நான் சாட்சி சொல்ல போறேன்னு தெரிஞ்சதும் என் அண்ணனையும் அவன் கொன்னுட்டான். பொய்யா சொல்றேன். அவன் சொல்றது அத்தனையும் போய் அவனை நம்பாதீங்க. முடியாது என்ன எனக்கு எதிர பொய் சாட்சியா சொல்ற. எப்படி நீ என் ஏரியாவுக்கு வந்து தாண்டா ஆகணும். சோப்ராஜ் உட்காருங்க. என்ன கொலைகாரன் சொல்றான், அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணும்னு சொல்றியா நீ? சோப்ராஜ், டேய் ஸ்டாப் இட். நீ எப்படி என் ஏரியாவுக்கு வர நானும் பார்த்துறேன்டா. டேய் சோப்ராஜ் உட்காருங்க. உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன். டேய் எனக்கு ஏதோ பொய் சாட்சி சொன்ன உன்னை கண்டம் துண்டமா வெட்டாம விட மாட்டேன்டா. டேய் இந்த வார கோர்ட்ல வரம்பு மீறி நடக்கிறது குற்றம். அநியாயமா என் மேல பழி சுமத்திட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு ஏரியாக்காரங்க சும்மா வரீங்க. மிஸ்டர் மூர்த்தி, அவர் அமைதியா இருக்க சொல்லுங்க. இல்லாட்டி அவர் கொடுக்கிற ஜாமீனை கேன்சல் பண்ணிடுவேன். ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். இந்த மாசம் 18ஆம் தேதிக்கு இந்த கேஸை தள்ளி வைக்கிறேன். அடிச்சு மிரட்டினா நான் இந்த ஏரியா விட்டு போறேன் நினைச்சா? இது நான் பிறந்த இடம்டா. வெளியே வா நாயே. டேய் சோப்ராஜ், இங்க உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த இடத்துல இருந்து ஒரு பிடி மண்ணு கூட உனக்கு சொந்தமாக்க விட மாட்டேன். டேய் பரதேசி நாயே, வர வெளியில வாடா. டேய்
சோம்பேறி ஞாபகம் இருந்த வேணா வட தேரிக்க வெளியே வாடா டேய் வடக்கொலை ஏண்டா நாயே நான் போட்ட எச்சசோத்துல வளர்ந்த அனாதை நீ இன்னைக்கு என்ன எதிர்க்கிறியா இந்த சோபராஜ் மட்டும் இல்லன்னா நீயும் அண்ணனும் தெரு தெருவா பொறுக்கிக்கிட்டு இருப்பீங்கடா என்னால வளர்ந்த நீ இன்னைக்கு என் முன்னாடி நின்னு சட்டம் பேசிக்கிட்டு இருக்கியா ஏன் சட்டத்துக்கு முன்னாடி உன் சட்டம் எதுவும் பண்ண முடியாதா என்னடா பெரிய உன் சட்ட சோம்பேறி பயல உழைக்காம உட்காந்துட்டு 10 பேர் அடியாள வச்சுக்கிட்டு பிச்சைக்காரத்தனமா தினம் மாமூல் வாங்கி சாப்பிடுறியே அதான் உன் சட்டமா இந்த ஜனங்களை உயிரோட புதைச்சி அதுக்கு மேல ஒரு கட்டடத்தை கட்டி சந்தோஷமா வாழ நினைக்கிறே அதான் உன் சட்டமா இந்த ஏரியால நான் இருக்கிறவருக்கு நீ மட்டும் இல்ல வேற எந்த கும்பம் வந்தாலும் ஒண்ணு புடுங்க முடியாது சாக போற நாய் நீ எங்கிட்டே சவால் விடுறியா நீ உயிரோட இருந்தா தானடா என்ன பண்ண போற என் ஃப்ரெண்ட் விக்ரமன் பாலத்தன் தூக்கி போட்டு கொன்னே அந்த மாதிரி கொல்ல போறியா இல்ல உனக்கு விசுவாசமா இருக்கிறத சுவாசமா நீ சரேன் கண்ண அவரை கொன்ன மாதிரி கொல்ல போறியா டேய் உன்னோட உருட்டல் மிரட்டலுக்கு நான் பயப்பட மாட்டேன்டா ஏன்னா நீ ஒரு சாதாரணமான கேவலமான ரவுடி போய கோழை போய பொட்ட போய உனக்கு தில்லி இருந்தா ஒத்தை கொத்தைக்கு வாடா பார் உன்னை அடிச்சு நார்நாரா கிழிச்சு அம்மனமாக்கி காட்டுற நீ மூடி வச்சிருக்க இந்த கடங்களை உன் கண்ணு முன்னாடி திறந்து காட்டுற உன்னால முடிஞ்ச பாரு இவ்வளவு நாள் உன்னை உயிரோட விட்டு வச்சிருக்கவே கூடாது இன்னைக்கு உனக்கு சமாதி கட்டிட்டு தான்டா எனக்கு மறுவேலை வாடா வா உன்னை தலையில்லாத முண்டமா முச்சந்தில நிக்க வச்சு என்னை எதிர்த்தவனுக்கு இதான் கேதுன்னு காட்டுறேன்டா வாடா வா வாடா இது ஏன் பிரச்சனை நானே தீர்த்துக்கிறேன் வாடா பெரிய சாம்பியன் ஆக போறேன்னு சொன்ன எந்தடா கண்ணா பெரிய பாக்ஸர் சொன்ன ஒரே ரவுண்ட்ல கில்லு எகிரிடுச்சான் எந்திக்கிறான்டா கண்ணா ஐயோ எனக்கு பயமா இருக்கு எந்திரிச்சிட்டாண்டா அடி வாங்குறதுக்குன்னே பிறந்த ஜென்மத்தாடி போறன்னு பாக்குறியா அப்பா அந்த மாதிரி போஸ்ட் விட்டுட்டு நோ திவ்யா நீ அங்க போக கூடாது
ம்.